பெற்றோர்களே உஷார்! நவீன நாடக காதல் கும்பல் வாட்ஸ்அப் அழைப்பில் பேசி காதலியை ஆபாச வீடியோ எடுத்த நாடக காதலன். கோவையில் அண்மையில் நடந்த நாடக காதல் சம்பவம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த தனுஷ் வெங்கட் என்பவர் அவருடன் வேலை செய்த இளம்பெண்ணை காதலிப்பதாக கூறி நெருக்கமாக பழகியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முதலில் அந்த பெண் தனுஷ் வெங்கட்டின் காதலை ஏற்க மறுத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவரது கவர்ச்சியான வார்த்தைகளில் மயங்கி அவரை நம்பி காதலிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. 2 பேரும் காதல் வளர்த்து கொண்டாலும் இந்த சம்பவம் ஒரு பிழியாக மாறியது. இரவு நேரத்தில் வாட்ஸ்அப் மூலம் நடந்த உரையாடல் அதிகமாகிவிட்டது. நாடக காதலன் அந்த இளம்பெண்ணை ஆபாசமாக பார்க்க விரும்பியதாகவும் அவரை கெஞ்சியதாகவும் பலவந்தமாகவும் தனது ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்துள்ளான். அந்த பெண் முதலில் மறுத்தாலும் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதி நாடக காதல் கும்பலுக்கே உரிய போலி வார்த்தைகளை கூறிய நாடக காதலின் பேச்சில் மயங்கி நம்பிக்கை வைத்து அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். இதனால் வாட்ஸ்அப் அழைப்பின் மூலம் அந்த இளம்பெண் தனது ஆபாச காட்சிகளை காட்டினார். ஆனால் அந்த கொடூர நாடக காதலன் அதனை ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து தனது நண்பருக்கு அனுப்பி வீடியோவை பரவ செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த வீடியோ பெண்ணின் உறவினரின் கண்ணில் பட்டுள்ளது. அந்த உறவினர் வீடியோவை பார்த்து அதிர்ச்சியடைந்ததும் உடனடியாக பெண்ணின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். பெற்றோர் தங்கள் மகளை இந்த மோசமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கியதை அறிந்து கோவையின் மேற்கு மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். நாடக காதலனின் இந்த செயல் சமூகத்தில் சீர்கேடுகளை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான உதாரணமாகவும் இளம்பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சம்பவமாகும். இதுபோன்று தன்னை நம்பிய பெண்ணை ஏமாற்றிய காதலன் தன்னுடைய செயலுக்காக சட்டத்தின் முன் நிற்க நேர்ந்துள்ளது. சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நாடக காதல் கும்பல் தற்போது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாடக காதலில் ஈடுபடுகின்றனர். பெண்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் படங்கள் அல்லது வீடியோக்களை பகிரும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். புகைப்படங்களை அனுப்புவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அல்லது ப்ரொஃபைல் புகைப்படங்களை பகிர்வது கூட ஆபத்தானதாக மாறக்கூடும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். இதுகுறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.